Shaktipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores. சம்மர் வந்தாச்சு. எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா பிளாக்ல இன்னும் தமிழக வெற்றி கழகம் இணையவில்லை. தேசிய அளவில் திரு விஜய் அவர்கள் இன்னும் எந்த நிலையும் எடுக்கவில்லை. இந்தி கூட்டணியில் இணைவதாக அவர் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்தி கூட்டணியை நோக்கி அவர் நகர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. நாங்கள் உழைக்கலையான்னு ராஜேஷ்குமார் கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் நீங்க பெரிய கட்சியா திமுக பெரிய கட்சியா? உங்க தயவுல திமுக ஜெயிக்கல, திமுக தயவுல தான் நீங்க ஜெயிச்சிங்க. ஆட்சி அமைஞ்ச உடனே ஓடி போய் அதில் போய் உட்காந்துடணும். விட்டா விஜய்க்கு முன்னாடி போய் கோட்டையில் போய் இவங்க ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு, சார் நாங்கள் இந்த ரூம்ல உட்காந்துட்டோம் எங்களை மந்திரி ஆகிட்டீங்கன்னு கெஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அலையறாங்க பதவிக்கு. காங்கிரஸ் அலையறதுனால, அவசரப்பட்டதுனால முரசொலி கோவத்தோடு எழுதுனாங்க. இந்தியாவிலேயே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று முன்மொழிந்த ஒரே கட்சி திமுக தான். துஷ்டனை கண்டால் தூர விலகி என்பதை போல பார்லிமெண்ட்ல எங்களுக்கு பக்கத்துல காங்கிரஸ் உட்கார வைக்காதீங்க, தள்ளி போடுங்க அவங்க சீட்டன்றாங்க. அந்த அளவு காங்கிரஸ் மீது திமுகவுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி திமுகவுக்கு வெறுப்பு ஏற்பட்டது ஒரு வகையில் விஜய்க்கு நல்லதாகிவிட்டது. எப்படி விஜய்க்கு? யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை தொடர்ந்து தாவேக்காவை விமர்சனம் பண்ணினதுனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. சகிப்புத்தன்மை வேண்டும் என்று அதற்காகத்தான் நான் சொன்னேன். அதாவது நீங்க எத்தனை பேர் வாயை பூட்டு போடுவீங்க? ஒரு மாரிதாஸ் வாயை பூட்டு போட்டுனா மற்றவங்களாம் பூட்டிக்குவாங்களா? வாயை தானா பூட்டிக்குவாங்களா? சவுக்கு சங்கர் விஷயத்தில் சென்ற ஆட்சி நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டது. நீங்கள் எத்தனை வழக்கை அவர் மீது திரும்ப திரும்ப போடுவீர்கள் என்று திமுக அரசை பார்த்து உயர் நீதிமன்றம் கேள்வி. அதே நிலை இந்த அரசாங்கத்துக்கும் நேரிடும். விஜய் என்கிற சக்தி எழுச்சி பெற்றது. விஜய் மாற்றத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். மாற்றம் இதுவரை நிகழ்ந்ததாக மேலெழுந்திய வாரியாக பார்க்கும் போது எதுவும் தெரியவில்லை. மாற்றத்தை தராமல் விஜயனுடைய ஆட்சி ஏமாற்றமாக முடியுமானால் அண்ணாமலை என்கிற சக்தி அந்த இடத்தை நிரப்பும். அதை நோக்கி அண்ணாமலை நகருவார். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். இப்ப பார்த்தா சமீபத்துல அரசியல்ல எங்க பார்த்தாலும் புது புது விஷயங்கள், புதுசா நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன பெரிதளவில் பேசப்படுதுன்னா, ராகுல் காந்தி அவர்களை முரசொலி பத்திரிகையில கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்திய கூட்டணி கட்சி கூட்டத்திற்கு டிஎம்கே போகல அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஏன் போகல, டிஎம்கே, ஆம் ஆத்மி, டிவிகே, தற்போதைய அரசு யாருமே கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லெவல்ல பேசப்பட்டுட்டு வருது. அதை நீங்க மூத்த பத்திரிகையாளரா எப்படி பாக்குறீங்க? இந்தியா பிளாக்ல இன்னும் தமிழக வெற்றி கழகம் இணையவில்லை. காங்கிரஸ் கட்சி தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் ஆதரவு அளித்தது. 5 உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தாங்க. அதற்கு பிரதி உபகாரமாக 2 அமைச்சர் பதவியை விஜய் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஜாக்பாட் பரிசு மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பம்பர் பிரைஸ் மாதிரி ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கொடுத்திருக்கார். அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்ட திரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடைத்திருக்கு. தேசிய அளவில் திரு விஜய் அவர்கள் இன்னும் எந்த நிலையும் எடுக்கவில்லை. இந்தி கூட்டணியில் இணைவதாக அவர் அறிவிக்கவில்லை. ஆகவே அவருக்கு ஒரு அழைப்பு இல்லாத அல்லது அவர் இணையாத ஒரு அணியில் அவர் பங்கேற்கவில்லை என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இந்தி கூட்டணியை நோக்கி அவர் நகர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் உங்கள் கேள்வியினுடைய முதல் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரபூர்வ பத்திரிகையான முரசொலியில் 2 தினங்களுக்கு முன் வந்திருக்கக்கூடிய ஒரு காட்டமான தலையங்கம், காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ஒரு தலையங்கம். உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பிக்கை துரோகம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூறுகிறது. எதை சார் துரோகம் அவங்க சொல்றாங்க? தேர்தல் முடிந்த கையோடு தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு அவர்கள் கேட்காமலேயே கூட இவர்கள் போய் வலிய சென்ற ஆதரவை கொடுத்தார்கள். கொடுத்தது கூட பரவாயில்லை. உடனேயே அந்த லெட்டரிலேயே என்ன சொல்லுகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகாவுடன் கூட்டணி. இது என்னமா இது? அப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போய்
வெற்றி பெற்ற சர்டிஃபிகேட்டே உங்கள் கட்சி எம்எல்ஏ வாங்கிட்டு வந்திருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுககாரங்க இரவு பகலாக உங்கள் கட்சிக்கு பாடுபட்டிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. நாங்கள் உழைக்கலையான்னு அவன் ராஜேஷ்குமார் கேட்குறாரு. தமிழ்நாட்டில் நீங்கள் பெரிய கட்சியா, திமுக பெரிய கட்சியா? உங்கள் தயவில் திமுக ஜெயிக்கலை, திமுக தயவில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேணால் நீங்கள் சொல்லலாம், தேசிய அளவில் ஒரு முகத்தை காட்டி நீங்கள் திமுக வெற்றி பெறுகிறதுன்னு. காங்கிரஸ் இல்லைன்னா எந்த பக்கம் போகணுன்றது திமுகவுக்கு ஒரு கேள்விக்குரிய எழலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே யாருக்கு நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க, பூத் லெவலில் யாருக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? காங்கிரஸுக்கா இருக்காங்க? காங்கிரஸுக்கு 3% 4% ஓட்டு கூட இருக்காது. இங்கே காங்கிரஸை விட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய கட்சி. அப்ப எதுக்கு சார் டிஎம்கே வந்து காங்கிரஸ் அத்தனை வருஷமா கூடயே வச்சிருந்தாங்க? அதுதான்மா, ஒரு வலிமையான கூட்டணி தேவைன்னு பல கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணியை வச்சிருந்தாங்க. ஓகே. அதனால தான் மெகா கூட்டணின்னாங்க. மெகா கூட்டணியை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுருச்சு, அது வேற விஷயம். ஆனால் காங்கிரஸ் பட்ட அவசரம் இருக்கே, ஆட்சி அமைஞ்ச உடனே ஓடி போய் அதில் போய் உட்காந்துடணும். விட்டா விஜய்க்கு முன்னாடி போய் கோட்டையில் போய் இவங்க ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு, சார் நாங்கள் இந்த ரூமில் உட்காந்துட்டோம், எங்களை மந்திரி ஆக்கிட்டீங்கன்னு கெஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அலையிறாங்க பதவிக்கு காங்கிரஸ். அலையிறதுனால, அவசரப்பட்டதுனால முரசொலி கோவத்தோடு எழுதுனாங்க. இந்தியாவிலேயே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று முன்மொழிந்த ஒரே கட்சி திமுக தான். அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் தான். வேற எந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியை சீந்தவே இல்லை. கண்டிப்பா சீந்தாத போது இங்கே இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் தான் ராகுல் காந்தியை உயர்த்தி பிடித்தார். ஆகவே காங்கிரஸ் கட்சி அவசரப்பட்டு வேற கட்சியெல்லாம் கூட கௌரவமா முடிவெடுத்து கௌரவமா பண்ணாங்க. யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில காங்கிரஸ் கட்சி டிவிகேல இணைஞ்சிருக்கிறது அவசரப்பட்டு எடுத்த முடிவு, அவசரப்பட்டு எடுத்த தவறான முடிவு முடிவுன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவுன்னோ தவறான முடிவுன்னோ சொல்லல. எல்லா கட்சியும் சொன்ன அதே காரணத்தை சொல்லிட்டு நாங்க மதச்சார்பற்ற கூட்டணியில தான் நீடிக்கிறோம்னு மற்ற கட்சியெல்லாம் சொன்னப்போ, இந்திய முஸ்லீம் லீக்கு இடதுசாரிகள்லாம் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி. பிரவீன் சக்கரவர்த்தி திடீர்னு ஒரு புது பேர் வச்சிட்டார், சமூக நீதி ஜனநாயக என்னென்னமோ விட்டார். அவரு 7-8 கலந்துருக்கார் அவியல் மாதிரி. அப்படி ஒரு பேரை வச்சு அந்த கூட்டணின்னு ஒன்று என்ன பண்ணாங்க, 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் போட்டு வெளுத்துட்டாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு அவரை நோக்கி விமர்சனம் வச்சுட்டாங்க. ஸோ இந்தியா கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்கள் மிக நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம், நம்பிக்கை துரோகம் செய்த காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்கல. ஆனால் மதச்சார்பற்ற சக்திகள் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த முடிவுகளை பொறுத்து அந்த முடிவுகளுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் போல் இருக்கும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் கடுமையாக முட்டிக்கிச்சுன்னு பார்க்குறோம். ராஜா கடுமையாக பேசுகிறார் காங்கிரஸை, டிஆர் பாலு பொதுக்கூட்டத்தில் போட்டு வெளுக்கிறார் காங்கிரஸை. ஆகவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய இடைவெளி விழுந்து விட்டது. அடுத்து என்ன கேள்வி எழுகிறது? தேசிய அரசியலில் திமுக ஏதாவது வேறு மாதிரியான நிலை எடுக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. இருந்தாலும் கூட திமுக தன்னுடைய நிலையை மெதுவாக மாற்றிக்கொள்ளுமா? திமுக ஒருவேளை பிரச்சனைகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதா குறித்து முன்பு போல காட்டமாக விமர்சிக்காமல் ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோட போகுமா என்கிற பார்வையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. துஷ்டனை கண்டால் தூர விலகி என்பதை போல பார்லிமெண்ட்ல எங்களுக்கு பக்கத்தில் காங்கிரஸ் உட்கார வைக்காதீங்க, தள்ளி போடுங்க அவங்க சீட்டன்றாங்க. பார்லிமெண்ட் ஸ்பீக்கருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த அளவு காங்கிரஸ் மீது திமுகவுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி திமுகவுக்கு வெறுப்பு ஏற்பட்டது ஒரு வகையில் விஜய்க்கு நல்லதாகிவிட்டது. எப்படி விஜய்க்கு நல்லதா இருக்கு? எப்படி ஆயிடுச்சுன்னா, காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஓசியில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்து காங்கிரஸை தன்னோட வச்சுக்கிட்டாரு. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்சி கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போது அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துட்டாரு. மந்திரி சபையில் உட்கார்ந்த பிறகு அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடுவாங்களா? இந்த 4-5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க போதில்ல, அதனுடைய முடிவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு மந்திரி சபை நின்றுடும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சி அப்படியே ஸ்மூத்தாக ஓடிடும்னு தெரிஞ்சதுன்னா விசிகாவும் அப்படியே காங்கிரஸ் பின்னாடியே போயிடுவாங்க. அப்போது எஞ்சி இருப்பது கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கும் தான். இவர்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கப் போகிறார்களா இல்லையா என்பதைத்தான்
நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு மீன் பதவி சிஎம் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. 6 மாசம் நம்ம டைம் கொடுப்போம், எதனால 6 மாசத்துக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப என்னன்னா 3 மாசம் கூட தாங்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, 3 மாதம் கூட ஆட்சி தாங்காதுன்னு சொல்லலை. போகிற போக்க பார்த்தா இவங்க எடுக்கிறக்கூடிய தடாலடி முடிவுகள் விஷயங்கள்லாம் பார்த்தா எத்தனை நாள் இருக்குன்னு தெரில. நமக்கு வேண்டியவங்களே எத்தனை நாள் இவங்களை ஆதரிப்பாங்கன்னு தெரில, நம்ம அனுப்பிச்சி வச்சவங்களே அப்படின்னு ஒரு நக்கலான பேச்சு தான். அது வந்து கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த ஆட்சி இப்போதைக்கு போவாதுங்க, 2 வருஷம் 3 வருஷம் ஆகுங்க நான் சொல்லுவார். எப்போ வேணால் கோவரலான்னு தான் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பேசுவாங்க. ஆனால் வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்கள் 6 மாத காலம் அவகாசம் அளிக்கலாம் என்று பார்த்தால் அப்படி அவகாசம் அளிக்க முடியாதபடி இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இருக்கு. ஏன்னா டெய்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமா போயிட்டே இருக்கு. சரி, இப்ப மட்டும் இவர் என்ன பண்றாரு, இல்ல எந்த ஆட்சியிலுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஸ்டாலின் சார் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னாரு. வாட் ப்ரோ விஜய் சார், விஜய் ப்ரோ அப்படின்னு இப்போ ராஜா கேட்கிறாரு. உங்க ஆட்சி எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்றாரு. நீங்க கிண்டலா பேசுனதுனால பதில் உங்களை நோக்கி கிண்டலா வருது. நீங்க கரெக்டா பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இடுப்புல இப்படி கை வச்சுட்டு இப்படிலாம் பேசுனீங்க, அதனால அவங்கள இடுப்புல கை வைக்காம கேட்குறாங்க. இதான் டிஃபரன்ஸு. நான் என்ன சொல்றேன், அந்த பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் இருக்குல்ல, அது முழுமையாக கவனம் செலுத்தி பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், இந்த குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் விஜய் அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குற்றங்களை குறைப்பதற்காக ஒரு சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு அதனுடைய தொடக்க விழாவுக்கே போக மாட்டேன்றாரு. இப்போ அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அன்னைக்குன்னா அதை விட முக்கியமான வேலை. ஏற்கனவே ஒரு நாள் ஏற்பாடெல்லாம் ஆட்சியில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் எதனால கேன்சல் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எதனால கேன்சல் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இல்ல, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு என்ன நீங்க என்ன பண்ணீங்க அந்த விழால போல. சரி, அன்னைக்கு ஏதாவது சிஎம்க்கு வேற அலுவலகம் இருந்ததா, வேற அலுவலகம் இருந்ததா, வீட்டுல சாரி அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையானா அதெல்லாம் இல்லை. அவருடைய முக்கியமான உதவியாளர்களில் ஒருவரான ஜெகதீஷ் அவர் வீட்டு புதுமகனை புகுவிழாவுக்கு போயிட்டார். ஏன் புதுமணி புகுவிழாவிலேருந்து கார் நேர சிங்கப்பெண் விழாவுக்கு போவாதா? எது முக்கியம்? சிங்கப்பெண் அதிரடிப்படைய அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் அவங்கள அனௌன்ஸ் பண்ணீங்க. ஐஜி பவானீஸ்வரி அவர்களை அனௌன்ஸ் பண்ணீங்க. டிஸ்ட்ரிக்டாக யூனிட்டை அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகி அதுக்கு ஃபண்டு அலாய்ட் ஆகி அப்புறம் தானே அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணணும். வெத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த விழாவையும் ரத்து பண்ணிட்டு இப்போ ஒத்தி வச்சுட்டு இப்போ நடத்த போறீங்க. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருக்கு. நீங்க சொன்னீங்களே ஐயா, ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை போலீஸ் போட போறீங்க? எஸ்பி லெவலில் ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பாரா? எத்தனை பேர் அதற்கான தனி தேர்வு இருக்குமா? நீங்கள் பாவம் அப்பாவித்தனமாக அந்த சாலையில் சிஎம் ஜட்ஜு இவங்கெல்லாம் போகிறப்போ, ஜட்ஜுக்கு என்ன சீஃப் ஜஸ்டிஸுக்கு இருக்கான்னு தெரில, சிஎம் எந்த சிஎம்மாக இருந்தாலும் பாவம் பெண் போலீஸும் ஆண் போலீஸும் வெயிலில் நிற்க வச்சிடுறாங்க பல கிலோமீட்டர் தூரத்துக்கு. அவங்க ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அவர்களுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனை. அந்த ஆம் ரிசர்வ் போலீஸ் எல்லாம் ஏஆர்பிசிலாம் வச்சுக்கிட்டு சிங்கப்பெண்ணை பண்ண முடியாது. இது ஏதாவது ஒரு அதிரடி ஃபோர்ஸாக இருக்குமா? செல்வி ஜெயலலிதா காலத்திலே உருவாக்கப்பட்டது அதிரடி பெண் போலீஸ் படையெல்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்ச பொண்ணுங்க பொன் போலீஸை பயன்படுத்துவீங்களா? என்ன அதை பற்றி செயல் திட்டம் என்ன? ஏதாவது ஒரு பப்ளிக் டொமைனில் ஏதாவது விஷயம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அறிவிப்பு அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஆகவே திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 6 மாதம் வரையெல்லாம் பொறுத்திருக்க முடியாது. விமர்சனங்கள் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகளை விமர்சனங்கள் உடனுக்குடன் எழுப்பத்தான் செய்வோம் அப்படின்றோம். உடனே முதலமைச்சர் கோவப்படுறாரு. கல்யாண வீட்டில் போய் நம்மளை திட்டுறாங்கன்றாரு. கல்யாண வீட்டில் திட்டுறாரு, எங்கேயோ திட்டுறாரு. ஆட்சியை பற்றி அவங்க கல்யாண வீட்டில் தான் அரசியல் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக பண்ணல, காலகாலமாக பண்ணுறாங்க திமுக. கலைஞர் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே எம்ஜிஆர் அவர்கள் அரசை விமர்சிப்பதில் திருமண விழாவில் போய் தான் விமர்சிப்பார். அது அவர்களுக்கு ஒரு கருவி. திருமண விழானா நிறையா பெண்களும் ஆண்களும் வர்றாங்க, ஓட்டு போட்டவங்க. அவர்களுக்கு அந்த அரசின் செயல்பாடை பற்றி சொல்ல வேண்டியது அவர்களுக்கு அந்த இது இருக்குது, உரிமை இருக்குது. எங்கே பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றது நம்ம எழுப்பலாம், ஆனால் பேசக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இந்த அரசாங்கத்தை நோக்கி திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிற வாய்ப்பு கிடைக்கிற சமயங்களில் எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை எழுப்பத்தான் செய்யும். சகித்து கொள்ளுகிற மனப்பான்மை அல்லது உண்மைக்கு மாறாக பேசினால் அதற்கு பதில் தர வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. பேசவே கூடாது என்று நீங்கள் எரிந்து விழ முடியாது. பேசுறவங்க மேலாம் கோபத்தை காட்டுறீங்க, ஆத்திரத்தை காட்டுறீங்க, அப்படி இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் பலவிதமான விமர்சனங்கள் பத்திரிகைகளில் வரும், டெலிவிஷன் சேனல்களில் வரும், பொறுப்புள்ள தலைவர்கள் பேசுவார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும். உண்மைக்கு மாறான தகவல்கள் இருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். சம்பந்தப்பட்ட அமைச்சரோ முதலமைச்சரோ பதில் சொல்லலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அரசு தரப்பு மறுப்பு கூறலாம். அப்பட்டமான அவதூறு என்றால் வழக்கு தொடரலாம். அதை தாண்டி யாரும் பேசினாலே உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் we can't help it. நீங்க இந்த ஒரு வார்த்தை சொன்னனால இந்த கேள்வியை கேட்கிறேன் சார். யார் பேசினாலும் உங்களுக்கு கோபம் வருதுன்னா அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறனால யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை தொடர்ந்து தாவேக்காவை விமர்சனம் பண்ணினதுனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேலையை தான் போன ஆட்சியில திரு சவுக்கு சங்கர் அவர்கள் டிஎம்கே தொடர்ந்து விமர்சனம் பண்ணினால அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க பண்ணின விஷயத்தை தானே சார் இப்ப இருக்க டிவிகே அரசும் பண்ணுது. எல்லாருக்கும் அதுதான் தோணுது. அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, இப்ப மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. சகிப்புத்தன்மை வேண்டும் என்று அதற்காகத்தான் நான் சொன்னேன். நீங்கள் பெரும் அவதூறாக ஒன்று பேசினால் அது தொடர்பாக ஃபைல் அ கேஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் போகுது. அதில் இல்லை ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸில் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, லெட் தம் எக்ஸாமின் இட், கண்டெம்ட் பெட்டிஷன் போடுங்க, அந்த கண்டெம்ட்டை உடனே எடுக்கணும்னு கேளுங்க, கோர்ட்டில் கேளுங்க. அவர் எதிர்காலத்தில் இப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு டைரக்ஷன் கேளுங்க. அந்த மாதிரி 1-2 கேஸில் போட்டாங்க, 1-2 கேஸில் போடலை கோர்ட்டு. அதாவது 1-2 கேஸில் டைரக்ஷன் போட்டாங்க. இந்த மாதிரி மேட்டரை இனிமேல் பேசக்கூடாது, இந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைல் அ கிரிமினல் கம்ப்ளைண்ட் இன் சிவில் ஒரு கோர்ட்டில் ஒரு சூட் போடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு குரல் வலையை நெரிப்பது, டிவியாக இருந்தால் தூக்கி பின்னாடி போடுறது, இந்த மிரட்டலெல்லாம் பத்திரிகையாளர்களிடம் எடுபடாது. அதாவது நீங்கள் எத்தனை பேர் வாயை பூட்டு போடுவீங்க? ஒரு மாரிதாஸ் வாயை பூட்டு போட்டுனா மற்றவங்களாம் பூட்டிக்குவாங்களா? வாயை தானாக பூட்டிக்குவாங்களா? அப்படி ஒரு கற்பனையில் சஞ்சரிக்க வேண்டாம் என்று இந்த அரசை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் இருந்தால் அதை நிச்சயமாக விமர்சிப்பார்கள். அவ்வாறு விமர்சிப்பது தவறுகளை திருத்திக் கொள்ளுகிற வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், விமர்சனங்கள் வேறு, அவதூறுகள் வேறு. அவதூறுகளாக இருந்தால் நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள். ஆனால் கைது செய்து அச்சுறுத்தலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் நீதிமன்றம் உங்கள் தலையில் குட்டு வைக்கும். சவுக்கு சங்கர் விஷயத்தில் சென்ற ஆட்சி நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டது. நீங்கள் எத்தனை வழக்கை அவர் மீது திரும்ப திரும்ப போடுவீர்கள் என்று திமுக அரசை பார்த்து உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதே நிலை இந்த அரசாங்கத்துக்கும் நேரிடும் என்று நான் கூற விரும்புகிறேன். ஒரு பக்கம் டிவிகேலும் சரி டிஎம்கேலும் சரி இப்படி ஒரு குளறுபடி போய்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா வந்து பிஜேபியிலிருந்து அண்ணாமலை விலகி விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது இயக்கம் தொடங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவரே வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து சில விஷயங்கள் பேசினார் சார். இதற்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களும் தமிழிசை அவர்களும் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பிஜேபியை விட்டு வெளியே போனதுனால யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது, யாருக்கு எந்த லாஸும் கிடையாது, எதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இருண்டு விட்டது என்று நினைத்து கொள்வதைப் போல டாக்டர் தமிழிசை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பேசுகிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. சாறை சாறையாக இளைஞர்கள் பெரும் அளவில் நாள்தோறும் ஒரே நாளில் 12 லட்சம் பேர் 12 மணி நேரத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் கூட அல்ல, ரொம்ப பெரிய விஷயம் தானே சார். வீத லீடரில் 12 லட்சம் பேர் 12 மணி நேரத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். 12 மணி நேரம் கூட அல்ல என்று நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால். ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதாவை தமிழக அரசியலில் மைய புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தியவர். அண்ணாமலை காரணமாகவே பாரதிய ஜனதா பக்கம் வந்தவர்கள் ஏராளமான பேர், பல்லாயிரக்கணக்கானவர்கள். அவர்கள் எல்லாம் அண்ணாமலை ஆஃபானவுடன் ஆஃப் ஆகிவிட்டார்கள். போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா சந்தித்த மோசமான வீழ்ச்சிக்கு காரணம்
அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு பாஜகவுக்கு விழாதது தான் ஒரு முக்கிய காரணம். தவறான தொகுதிகள் தேர்வு, தவறான வேட்பாளர்கள், அதே போல கட்சி மேலிடம் கொடுத்த பணத்தை சில பேர் கையாடல் செய்தது, இப்படி பல காரணங்கள். இவையெல்லாம் நாம் சொல்லவில்லை, கட்சி விசாரிக்கிறது என்று பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அண்ணாமலை போனது பாஜகவுக்கு பலத்த அடி. தமிழக பாஜகவுக்கு அந்த பின்னடைவிலிருந்து எப்போது எழுந்திருக்கும் என்றே தெரியவில்லை. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த அடிப்படையிலான கட்சி, சித்தாந்த ரீதியாக உணர்வுள்ளவர்கள் அந்த கட்சியை தொடர்வார்கள். நான் அதை மாற்றமே இல்லை என்று சொல்லவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள் காரணமாக ஈர்க்கப்பட்டவர்களோ அல்லது RSS கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்களோ அந்த கட்சியில் இருந்து நகர மாட்டார்கள், அந்த கட்சியில் பயணிப்பார்கள். ஆனால் மக்கள், தமிழக மக்கள் விரும்புகிற வகையில் பாரதிய ஜனதாவின் செயல்பாடு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தான் அண்ணாமலை வெளியே வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய புதிய பாதை, அதில் சில விஷயங்களை மேலோட்டமாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பஞ்சாயத்திலிருந்து மாற்றம் தொடங்க வேண்டும், நான் மாற வேண்டும், நாமெல்லாம் மாற வேண்டும், அப்போதுதான் ஊர் மாறும் என்று சொல்லுகிறார். இவர் ஒரு புதிய விஷயங்களை பேச போகிறார். என்ன, இன்றைய இளம் தலைமுறையினரின் எதிர்பார்ப்பே வேற மாதிரி இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் 2 திராவிட கட்சிகளும் தோற்றுவிட்டன என்பதால் தான் விஜய் என்கிற சக்தி எழுச்சி பெற்றது. விஜய் மாற்றத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மாற்றம் இதுவரை நிகழ்ந்ததாக மேலெழுந்திய வாரியாக பார்க்கும்போது எதுவும் தெரியவில்லை. மாற்றத்தை தராமல் விஜயனுடைய ஆட்சி ஏமாற்றமாக முடியுமானால் அண்ணாமலை என்கிற சக்தி அந்த இடத்தை நிரப்பும். அதை நோக்கி அண்ணாமலை நகருவார். மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களின் தேர்வாக அண்ணாமலை நகரக்கூடும் என்பது என்னுடைய பார்வை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபி அண்ணாமலையால் தான் பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்தது அப்படின்னு சொல்வதை விட, பிஜேபியால் தான் அண்ணாமலை அப்படிங்கிறவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜியை பத்தி அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத புக்கு எடுத்து நயினா நாகேந்திரன் அவர்கள் காமிச்சிருக்கிறாரு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைம்மா, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்தது அவர் உழைப்புக்கு கொடுத்த அங்கீகாரம், அவருடைய திறமைக்கு கொடுத்த அங்கீகாரம். அவர் மற்றவங்க மாதிரி தத்தியா இல்லை, ஆக்டிவாக செயல்பட்டு காமிச்சார். வைப்ரண்ட் லீடராக இருந்தார். வைப்ரண்ட் லீடராக இருந்ததுனால அவரை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. ஆனால் முக்கியத்துவத்தை கொடுத்த கட்சி என்ன பண்ணாங்க, வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது அவர் காலை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சிட்டாங்க. இழுத்து நிறுத்தி வச்சு கட்டி இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் நடனாங்க. ஏடிஎம்கே வாசல் லாயட்ஸ் ரோடை நோக்கி நடக்க சொன்னாங்க. ஐயா, லாயட்ஸ் ரோடை நோக்கி நீங்கள் நடங்க, என்னை விட்டுருங்கன்னு கையெழுத்து கும்பிட்டு அவர் விலகிட்டார். இதான் நடந்தது. ஆகவே தமிழக அரசியலில் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்று பாஜக தலைமை உணர தவறிவிட்டது என்பது அவரது விமர்சனம். அதற்காக அவர் வெளியே வந்தார். ஆகவே அது ஒன்றும் பிரதமருக்கோ அமித்ஷாவுக்கோ அவர் துரோகம் இழைத்து விட்டார் என்றோ அல்லது தன்னை வளர்த்த கட்சி அந்த நன்றியை மறந்து விட்டார் என்றோ பேசுவது சரியாக இருக்காது. கட்சி இவருக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்ததோ அதே போல கட்சிக்கான உழைப்பை இவர் செலுத்தி இருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜா அவங்களாம் டிவிகேல போய் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்திருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, அதிமுகவிலிருந்து பல பேர் தாவேகா பக்கம் போவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதற்கு காரணம் தாவேகா இப்போது ஆட்சியில் இருக்கிறது. ஏற்கனவே ஆட்சியை இழந்து 5 ஆண்டுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு திமுக ஆட்சியில் அவர்கள் சும்மா இருந்தார்கள், எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த முறை எடப்பாடி வந்தால் பதவிக்கு இவர்களுக்கும் பதவி கிடைத்திருக்கும், வரவில்லை. எடப்பாடி பிரதான எதிர்க்கட்சியாகவே வரவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமி. ஆகவே இவர்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். தாவேகா அதிமுகவினுடைய அதிருப்தி அணியை ஆதரவை பெற்று சட்டசபையில் அவர்கள் ஓட்டு போட்டு ஒரு கோஷ்டி இருந்தார்கள். அந்த கோஷ்டிக்கு ஒரு 4-5 மந்திரி பதவி கொடுக்க போகிறார் விஜய் என்று ஒரு பேச்சு இருந்தது. தொலைக்காட்சிகளிலே செய்தி வந்தது, பத்திரிகைகளிலே எழுதினார்கள். 5 மந்திரியா 7 மந்திரியான்றது மட்டும்தான் விவாதத்தில் இருந்தது. கடைசியில் என்னாச்சு, அவங்களுக்கு இவர் திருநெல்வேலி அல்வாவை கிளறி கொடுத்துட்டார் விஜய், ஏமாற்றி விட்டார். அவர்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள். அதனால் இப்போ இனிமேல் காத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை, நம்ம போனோம்னா ஏதாவது வாரியங்கிரியும் கிடைக்குதான்னு சில பேர் நினைக்கலாம், எனக்கு தெரியல. சும்மா போகிறதுக்குன்னா இழுத்தவாயர்கள் அவர்கள். அங்கே ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும், முக்கியத்துவம் கிடைக்கும், ஆளுங்கட்சி, செல்வாக்கு, அதிகாரம், அந்தந்த மாவட்டத்தில் கலெக்டரு, மந்திரி, தாசில்தார் இவங்ககிட்டலாம் ஒரு டாமினேட் பண்ணலாம்.
தங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போயிருக்காங்க. 1-2 பேர் எம்பி சீட்டை எதிர்பார்த்து போயிருக்காங்க. எம்பி எலெக்ஷன் வர்றப்போ நம்ம சீட்டு கேட்கலாம், அது வரைக்கும் தாவேக்கால ஒர்க் பண்ணலாம், எம்பி சீட்டு கிடச்சா ஜெயிச்சிடலாம், இப்படி பல பேருக்கு பல யோசனைகள். ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா, திரு விஜய் என்ன சொன்னார்? ஒன்று தீய சக்தி, யாரு? திமுக தீய சக்தி. இன்னொன்று என்ன சொன்னார்? தீர்ந்து போன சக்தி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், ஊழல் சக்தி. ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தீர்ந்து போன சக்தி. இந்த தூர்ந்து போன அந்த சக்தி கிட்டலாம் நீங்கள் ஏன் தூர்வாரி ஆள் எடுக்கிறீங்க? தூர்வாடுற வேலையை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் குதிரை பேரமே பேசப்படல அப்படிங்கிறத சொல்றாருல்ல சார். அதுதான், இதெல்லாம் குதிரை பேரம் கூட கிடையாது. அவர் யாரோ சொல்லியிருக்காங்க, யானை பேரம் நடந்திருக்கும் போல இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பேரம் நடந்திருக்குன்னு தெரியல. அதில் ஈடுபட்ட முக்கிய அமைச்சருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். அதில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் தான் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு அமைச்சர் அவருக்கு உதவி செய்கிறாருன்றாங்க. இந்த குதிரை பேர வேலையைத்தான் இந்த கட்சி தாவல்கள் காட்டுகின்றன. பேசாம தாவேகா பார்த்தீங்கன்னா பாதி அதிமுக மாதிரி இருக்கு போகிறவங்கள்லாம் பார்த்தா. அதனால் என்ன பண்ணலாம், இவர் கொஞ்சம் ஸ்லைட்டாக பேரை மாற்றலாம், தமிழக அண்ணா திராவிட வெற்றி கழகம்னு வச்சிடலாம். நல்லா இருக்கே சார் பேரு. ஆமாம், தமிழக அண்ணா திராவிட வெற்றி கழகம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கீங்க, நடுவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்துருக்க, அதையும் உள்ளே கொண்டாந்துருங்க. ஆகவே இவர்களில் சிலர் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான், அது வேறு விஷயம். ஆனால் இப்போது அவர்கள் சேர்ந்திருப்பது விஜய்பால் ஈர்க்கப்பட்டோ, கொள்கையால் ஈர்க்கப்பட்டோ, அஞ்சலை அம்மாள், பெரியார், அம்பேத்கரால் ஈர்க்கப்பட்டோ சேரல. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இந்த வண்டி எவ்வளோ நாள் ஓடுதுன்னு தெரில, எம்பி சீட்டு வருது, சீட்டை கிட்ட வாங்கி ஜெயிச்சிடலாம், ஒரு வாரிய தலைவர் பதவி கொடுத்தாருன்னா ஒரு 2 வருஷம் வண்டியை ஓட்டலாம் என்ற கணக்கோடு தான் போயிருக்கிறார்கள். இது சந்தர்ப்பவாதமாகத்தான் அரசியலில் விமர்சிக்கப்படும். இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? இது ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும், அவ்வளோ நாள் இவர்களுடைய கணக்குகளும் நீடிக்கும். ஆட்சி உங்களுக்கு இடதுசாரிகள் 4 பேர் எப்போதும் நிரந்தரமாக ஆதரவு தருவார்கள் என்று நான் நம்பவில்லை. கண்டிப்பா சார். அவர்கள் பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஆதரவு தருவார்கள். இரண்டாவது, ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு இருந்தால் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துவார்கள். மந்திரி சபையில் சேர்ந்து விட்ட காரணத்தால் விசிகாவால் போராட்டத்துக்கெல்லாம் வர முடியாது. சிஎம் சார் கொஞ்சம் பார்த்து மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அறிக்கை வேணால் விடலாம். விசிகா சிறுத்தை என்பது இப்போது சுருங்கி விட்டது. சிறுத்தை கர்ஜிக்கலாம் முடியாது, மந்திரி சபையில் உட்காந்துட்டுலாம் கர்ஜிக்க முடியாது. அண்ணன் மணியரசு வெளியே வந்துட்டு தான் கர்ஜிக்க முடியும், அப்படி கர்ஜிக்கிறதா இருந்தால். ஆகவே ஆட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அதன் ஆயுட்காலம் அமையும் என்று நான் நினைக்கிறேன். சிறப்பு சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. Karthipuram, South India's biggest 200-acre township in Coimbatore. Premium commercial and residential plots. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.